மத்திய அரசு மீது பழி போட்டு மீனவர்களின் வாக்குகளை பெற திமுக முயற்சிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் பேசிய அவர், கச்சத்தீவை தாரை வார்த்த போது மத்தியில் காங்கிரசும் மாநிலத்தில் திமுகவும் ஆட்சியில் இருந்தது என்றும், ஆனால் தற்போது கச்சத்தீவை மீட்பதில் பாஜக அரசியல் செய்வதாக திமுக பொய் கூறி வருகிறது எனவும் குற்றம் சாட்டினார். 16 ஆண்டு கால மத்தியில் ஆட்சியில் இருந்தபோது மீனவர்கள் திமுகவினரின் கண்ணுக்கு தெரியவில்லை என்று சாடிய எடப்பாடி பழனிசாமி, திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது கச்சத்தீவை மீட்டு மீனவர்களை காப்பாற்றியிருக்கலாமே என கேள்வி எழுப்பிய அவர், மீனவர்கள் வாக்கை பெறுவதற்காக தந்திரமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை விடுகிறார் என குற்றம் சாட்டினார். இன்னைக்கு ஸ்டாலின் பேசுறாரு, நேற்று தினம் பேசியிருக்கிறார், கச்சத்தீவை பாரதிய ஜனதா அரசு மீட்டு கொடுக்கல. யாருடைய ஆட்சியில் வந்தது? திரு கருணாநிதி முதலமைச்சர் இருக்கும் போது கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது திமுக ஆட்சியில. அப்ப மேல காங்கிரஸ் ஆட்சி, தமிழகத்தில் திமுக ஆட்சி. அப்பத்தான இலங்கை இந்த கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வார்த்து கொடுத்தீங்க. இப்ப பிஜேபி அதை வாங்கி கொடுக்கலையா? அப்புறம் நீ பிஜேபியில 1999ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில முரசொலி மாறன் அமைச்சரா இருந்தாலும் இல்லையா? உங்க கட்சி சேர்ந்தவங்க அமைச்சரா இருந்தாங்கல்ல, ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருந்ததில்ல. அதுக்கு பிறகு காங்கிரஸ்லயும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. அப்படி தொடர்ந்து 10 ஆண்டு காலம் தமிழகத்திலே 16 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி திமுக கட்சி. அப்பயே இந்த மீனவர்களை பத்தி சிந்திக்கல.